நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபத்தின விஆராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 322வது வீடியோ. இந்த வீடியோவில் அக்ஷர சக்தி பீடத்தினுடைய 32வது பீடம் பார்க்க போகிறோம். இந்த இது தான்ற எழுத்து, அது தா நம்பர் 1. இங்கே இருக்கிற அம்பாள் பேர் சரஸ்வதி தேவி சொல்லியிருக்கா. இதை எப்படி உதயமான அந்த இடத்துல அந்த பீடத்தில் பார்க்க போகிறோம். தாக்கியா சரஸ்வதி சுப்ரா சீதா பத்மா நாம் சுகா ஏகபக்தரா கரை தத்தே வீணா தந்திரி பராபயாந்த். சமஸ்கிருத மொழியின் 16வது மையெழுத்து தா. இந்த எழுத்துக்குரிய தேவியின் நாமம் தம்சியா தேவி என்னும் சரஸ்வதி தேவி. இந்த தக்கார தேவி வெண்மையான ஆடையில் வெண்தாமரை போன்ற அழகிய ஒரு முகத்துடன் வீணை தந்திரி அது அந்த ஸ்ட்ரிங்கு வராபையை முத்திரையை கொண்டு 4 கரங்களுடன் வெண்தாமரையில் விழித்திருந்து ஒழுகின்றால் சொல்றது சித்திரசாபர சந்திரம். நம் சரீரத்தில் இடது துளை மூலமாக, ராசியில் மகரமாக, சைவத்தில் ஆஷாடீசனாக, சாக்தத்தில் காமிகா கலையாக, வேணவத்தில் ஹரியாக, தீவிர பார்வையும் சுடலும் நீல நிற கண்களும் உடைய தகார தேவி பண்டிதர்களால் போற்றப்படுகிறாள். பண்டிதர்களால் சரஸ்வதியாக கூட சொல்லிடலாம். மாத்துக்கார்கண்டு சொல்லலான்னா வாமோரூர் மீத நிலைய ஆஷாடி காமிகோஹரி துப்ரட்ச தரசோ நீலஸ்த கார கீர்த்திதோ உதை. தகார அக்ஷரம் பிறந்த இடத்தில்தான் பிற்காலத்தில் தாக்ஷாயினியின் வலது முழங்கால் விழுந்த பகுதியாக ஜெயந்திபுரம் என்ற பீடம் உள்ளது. நான் திருப்பி ரீகால் பண்ணுறேன். பரமேஸ்வரனுடைய அந்த டமருத்துலேருந்து தான் அந்த ஒலிகள்லாம் கிளம்பி அக்ஷரங்களாக விழுறது இந்திய பாரத தேசத்தில். அதான் அக்ஷரம். அதே இடத்துல தாக்ஷாயினுடைய திருப்பி விடுறது. அதனால சக்தி பீடம் சொல்கிறேன், அக்ஷர சக்தி பீடம். அப்போ மிச்சம்லாம் சக்தி பீடம் சொல்கிறாளுங்க, அது சக்தி பீடம் ஆக்கலாம், அக்ஷர சக்தி கிடையாது. ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன் கவனம் இல்லை. ஸோ இந்த இடத்துல தனுர்வேதத்தை அந்த அம்பெல்லாம் போடுறாள் இல்லையா, அதை 1,00,000 முறை ஜபித்தால் சித்தி கிடைக்கும் என்று மேற்தந்திரம் கூறுகிறது. தேவியின் வலது முழங்கால் விழுந்த இடம் ஜெயந்தி பீடம். மேற்தந்திர நூல் மாத்திரமல்ல, எல்லா நூலும் இதாக சொல்கிறது. வலது முழங்கால் விழுந்த இடம் என்றும் மகதம் என்று ஒரு முகமாக தெரிவிக்கின்றன. இது மகத சாம்ராஜ்யம் சொல்கிறாங்க. எனவே இந்த அங்கம் மகத ராஜ்யத்தில் தான் எங்கு விழுந்திருக்கும் என்று ஆராய்ந்த பொழுது நமக்கு கிடைச்சது பாடலி புத்ரா. இந்த பாட்னா பற்றி சொல்கிறதா நிறைய சொல்லிட்டே போகலாம். சாணக்கியன், இந்த கௌதம புத்தர் அவங்க வந்திருக்கார், மகாவீரர் வந்திருக்கார், எல்லா மதங்களுடைய தலைவர்கள்லாம் அங்கே போயிருக்கா பாட்னாக்கு. ஸோ இங்கே இந்த பீடத்தின் நாயகி சர்வானந்தகரியின் பேர் ஒரிஜினல். ஸோ க்ஷேத்திரபாலகர் யோமகேஸ்வரன் பைரவர். எனவே இந்த நகர் குறித்தும் இங்கே கோலோச்சம் தேவியின் மகிமை பற்றும் அறிய முயல்வோம் அப்படின்ற அவர் ஜபல்பூர் நாகராஜ சர்மா. இந்த இதில் சொல்லும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் டாப்பே எழுதி ரிட்டையர் ஆகி 12 வருஷம் ஆகிடுது. நான் சொல்கிறது 20 இயர்ஸ் முன்னாடி இருந்தது. அப்போ குவாலிட்டி சர்க்கிள்ஸ் நிறையா இருக்கும் கம்பெனியில். அப்பார்ட் இந்த ரெகுலர் ஜாப் ஐ யூஸ் டேக் கிளாஸஸ் ஃபார் இந்த குவாலிட்டி சர்க்கிள் கிளாஸஸ். 2-3 குரூப் என் கையில் இருந்தது. ஸோ அப்போ அப்பாயிண்டட் அஸ் ஆடிட்டர்ஸ். நான் இருந்து பர்ச்சேஸு. ஆனால் நான் போகிறது மார்க்கெட்டிங்கை போய் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்போ சொல்ல மாட்டேன் நான் இன்றைக்கி வர பண்ணுறேன், சர்ப்ரைஸாக போகணும். ஸோ 2 டீலருக்கு போய் சொல்கிறேன். அதாவது 2 ஆஃபீஸு அங்கே டீலர்ஷிப் அங்கே இருக்கும். ஸோ அங்கே போகும்போது முதல்ல லக்னோ ஃப்ளைட்லாம் போகிறது. லக்னோ போயிட்டு அங்கேருந்து பாட்னா. ஸோ 2 ஊருக்கு போய் ஆனோன்னு. ஸோ லக்னோ இது சக்தி படத்துக்கு சம்மந்தம் இல்லை. லக்னோவில் போய் தங்குற மத்தியானம் ஆகிடுத்து. சாப்பாடு வேணும்னு கேட்குறேன். என்ன நம்ம சப்பாத்தி என்னென்னோ சொல்கிறான். வேணா இருக்கு
தயிர் சாதம் ஒன்றுன்ற 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளேட் தயிர் சாதம் இந்த திருச்சால் ஹோட்டல் எவ்வளோ இருக்கும் நீங்கள் 200 எனக்கு 500 தான் ஒரு நாளைக்கு அளவுடு. பார்த்து பார்த்து சாப்பிடுவேன். அப்புறமா வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு நிறுத்திட்டு ஒரு ஷாப்பாக சர்ச்சிங் சீப் அண்ட் பெஸ்ட் இது. அப்போ தமிழ்நாட்டுக்காரன் ஒரு ஹோட்டலில் வச்சுருந்தார். அவர்கிட்ட போய் ஒரு நாள் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் டே கேட்டட் த பிளேஸு ஐ கேம் டு பாட்னா. பாட்னா வரும்போது நான் சின்ன எனக்கு லக்னோவிலேருந்து பாட்னா வந்து ஐ வென்ட் பை டாக்ஸி. திரும்பி போதில் போகலாம் அப்படிலாம் போகல. நான் இது ஈஸியாக இருந்துன்னு சொல்லிட்டு டாக்ஸிலேயே ட்ராவல் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னென்ன இருக்குது கேட்டேன். இந்த மாதிரி கோல்கர் ஒரு இடம் இருக்குது சார், இஷு சீனா அந்த டாக்ஸிக்காரனா ஷாக் போய் தங்கிட்டு இங்கே பாட்னாவில் பாடலிபுத்ரான்ற இடத்துக்கு பழமையான நகரம் பார்த்தாலும் தெரியுது. லக்னோ பாட்டம் அந்த ஓஹோன்னு இல்லை, அங்கே பிகாரியாச்சே. ஸோ அழுக்காக தான் இருக்கா எல்லாருமே. ஸோ அங்கே நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னோடய இதெல்லாம் ஆடிட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நிஜமாக சொல்கிறேன், 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்க ஒரு மட்டை தேங்காய் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. பெரிய மட்டை தேங்காய் சுற்றி வரத்துக்கு ஒரு 200 அடி இருக்கும் போலுக்கு. ஒரு மேடை, அந்த மேடையே 10 அடிக்கு இருக்கும். அதுக்கு வந்து ஏறுறதே கஷ்டமாக இருக்குது நமக்கு. அதில் ஏறி அந்த மட்டை தேங்காய்க்கு இப்படி ஏறி அப்படி இறங்குற மாதிரி இருக்குது. சர்க்குலராக செமி சர்க்குலராக வருது படிக்கிட்டு. அப்போ தான் ஹார்ட் ப்ராப்ளம் ஆரம்பம் எனக்கு. நான் கவனிக்கல. ஏறவே முடியல. நாளை ஒரு 50 படிக்கிட்டு ஏற முடியல. மேலே பார்த்தா உச்சாரிகளுக்கு போயிட்டேன். அந்த கோல்கருக்கு பார்த்தா அது தானிய கிடங்க அப்படி இருக்குது. ஸோ அங்கே வந்து எல்லா தானியத்தையும் கொட்டிடுறா. எல்லா தானியம் கோதுமை தான். கீழே அந்த டோர் வச்சுட்டு ஆஃபீஸ் இருக்குது. அதை எடுத்து அவங்க ஷார்டேஜ் போது இட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் த பீப்புள். நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் தான். அப்போ அங்கே என்ன அது அற்புதம் நடந்ததுன்னா, மேலே இருக்க டாப்பில் இருக்க நான், கீழே பார்த்தா 50 அடி 60 அடி. அப்படி பார்த்தா பாட்னா நகர் முழுக்க ஒரு ஆரஞ்சு கலர் வெள்ளம் ஓடுறது. நான் பயந்து போட்டேன், அக்ஷன் போடும் போலுக்கு இந்த வெள்ளத்தில் இல்லை இல்லை இந்த ரிவர் கோமதி நாம. அது கோமதி இருக்கா சோன் நதியாக தெரியல எனக்கு. சரி, இதில் பார்த்தா சோன் நதியை போட்டிருக்கான். அவள் ஜனங்க வந்து கோமதி ரிவர்ன்றாத. அப்படி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது. அன்றைக்கி தான் வெள்ளம்ன்றது கல்லில் பார்த்தேன். ஒரு ஊர் மாட்டிக்கிச்சுனா 3 பக்கம் தண்ணியாக இருக்குது. மேலேருந்து பார்த்தா தெரியும் ஏரியல் வியூ, பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்கிறாங்க. அது பாட்னாவில் பார்த்தேன் நான். பாட்னாவில் நிறைய புத்த விகாரங்கள், சமண மலை, இது நம்ம இந்து கோவில்கள் தெரியல எனக்கு. சக்தி பீடங்களும் சின்ன சின்னதாக இருக்குது. அதெல்லாம் அப்போ தெரியல எனக்கு. நான் போகல அதெல்லாம். நான் இது ஆச்சரியமாக இருக்குன்னு போனேன். எனக்கு ஒரு பேட் ப்ராக்டிஸ். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஒரு பாத்திரங்கள்லாம் வாங்கிடுவேன். பால் செம்பு, கீழ் செம்பு, ஒரு வித்தியாசமாக இந்த ஷோபீஸை வச்சுருவோம் ஆற்றுல. என் முன்னாடி கூட தலையில் அடிச்சுப்போம். எங்கே போனாலும் வாங்கிட்டு வேறு வாங்கிட்டு. பட் அது ஒரு ஞாபகார்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பாட்னா எல்லாம் முடிச்சுட்டு புத்தரோட சிலையெல்லாம் கூட வாங்கினேன். இது ஜஸ்ட் ஐ வாண்ட் ஷேர் வித் யூ. இப்போ கம்மிங் டு நம்ம அப்போ சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்டு. பண்டைய காலத்தில் நமது நாட்டில் கீர்த்தி பற்றி விளங்கிய நகரங்களை ஒன்று பாடலிபுத்திரம் என்றும் பாடலிபுரம். இதன் பெயர் காரணங்கள் என்னென்ன? புஷ்பபுரான் பேர், குசுமாபுரம். கிமு 321 இந்த அரசனான சமுத்திரகுப்தனுடைய அவைக்கு கிரீஸ் நாட்டில் அரசு தூதராக வந்த மெகஸ்தனிஸ் இங்கே தான் வந்திருக்கான். பாடலிபுத்திரத்துக்கு தான். தனது மொழியில் இந்த நகரை பாலிபோத்ரான்னு எழுதுகிறான். ஷவாவை மாத்திரி பேரை இங்கிலீஷ்காரன் பாட்னான்னு வச்சுட்டான். அதுக்கு அவனுக்கு எது வாயில் வரலையோ அவனுக்கு என்ன வருதோ அது பேர் வச்சுருவான். ஸோ பாலின்போ என்று குறிப்பிட்ட முகமது ஆட்சி காலத்தில் அஜீமாபாத் எனப்பட்டது. காளிதாசனிய ரகுவம்சம் மகத ராஜ்யத்தின் தலைநகரான பாடலிபுத்திரத்தில் புஷ்பபுரான்னு சொல்கிறார் காளிதாசன். அதை இங்கே வந்து காதி மன்னன் பற்றி சொல்லப்படுறது. இந்த காதின்ற மன்னனுக்கு தான் சத்தியவதி என்று பொண்ணு பிறக்கிறா. அதை வந்து ரிஷிகன்ற மகர்ஷி கேட்குறார், தரமாட்டேன்றார். வேறு எப்படி அவாய்ட் பண்ணி பார்த்து
1000 வெள்ளை குதிரை வரணும், ஒரு காது கருப்பாக இருக்கணும். வருணதேவர் ஜபம் பண்ணிட்டு கொண்டு வந்துடுறாரு. வேறு வழியெல்லாம் கொண்டங்களை அமைத்தனான் காதிராஜா. அந்த காதிராஜாவுக்கு கவுண்டின்யர் இந்த கவுண்டின்ய மகரிஷி விஸ்வாமித்திரர், கவுண்டின்ய மகாராஜா விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் கோத்திரம் ஒன்று இருக்கு. விஸ்வாமித்திர ரிஷி ஆன பிறகு அவன் ராஜாவாக இருக்கும்போது ஒரு கோத்திரம் இருக்கு, அது கவுண்டின்ய கோத்திரம். விஸ்வாமித்திரர் ரெண்டும் ஒன்று தான். ஆக்சுவலாக ராஜா சன்னியாசி ஆன பிறகு இப்படி அப்பயே அவர் வந்து மேனகாலாம் வச்சுருந்தார். சகுந்தரோட அம்மா மேனகா இவர் மூலம் பற்றிண்டார். ஸோ அது அவரால் ஏற்படுத்தப்பட்ட நகரம். அது எப்படின்னா, இந்த இது விஸ்வாமித்திரோட சகோதரி கவுண்டின்ய மகாராஜா இருக்கும்போது விஸ்வாமித்திர சகோதரி இருந்தால் அவ பேர் பாடலியும் பேர். அவள் ஆசைப்பட்ட பிறகு அவள் பேரில் அந்த நகரத்தை நிர்மாணிக்கிறா சொல்லப்படுறது. ஆஸ் பர் தி புராணாஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. மகத சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியில் பாதிரி மரங்கள் செழுமையாக வளர்ந்து அவற்றில் பாடலி என்ற புஷ்பங்கள் இது கூட பாண்டிச்சேரி கிட்ட கூட சொல்லுவாங்க. இந்த திருப்பாதிரி புலியூர் அதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட இந்த பாதிரி புஷ்பம்னா கிறிஸ்டியன் பாதிரி அப்படி இல்லை, அது பாதிரியா. இந்த பாடலி புஷ்பன்றது நல்ல வாசனையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த அந்த புஷ்பங்கள் பூத்து ஒரு மலர் கண்காட்சி போல தோற்றமளித்ததால் அந்த இடம் பாடலிபுத்திரா, பாடலிபுரம் அடங்கியது. பதஞ்சலியின் மகாபாஷ்யம், சாணக்கியின் அர்த்தசாஸ்திரம், பாகியான் யுவான் சிவான் போன்ற சீன யாத்திரிகளின் குறிப்பேடுகள் முதல்ல இந்த நகரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு போட்டிருக்கார். பாடலிபுரம் சோனை நதிக்கு வடபுறத்திலும் கங்கை நதிக்கு சில தூரத்தில் இருக்குது. சோனை நதி பிள்ளையார் சொன்னேன் இல்லையா, பஞ்சாயத்து பூஜையில் ஒரு ஸ்டோன் பிள்ளையார், அது பிரமிட் ஷேப்பில் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு கரெக்ட் ஷேப் சொல்ல முடியாது. அது வந்து ஆரஞ்சு கலர் கல். இந்த சோன் நதி தான் உற்பத்தி ஆகுது. அது அங்கே அதில் கிடைக்கிற கல் எல்லாமே நந்த வம்சம், மௌரிய வம்சம், ஆந்திரர் முதலியோரது ஆட்சி தளமாக இருந்தது. மௌரிய வம்சத்தின் முதல் மன்னன் சந்திரகுப்தனும் அவன் பேரன் அசோக சக்கரவர்த்தி ஆண்ட பூமி. இங்கிருந்த அரண்மனை தான் 4ஆம் நூற்றாண்டு வரை அழியாமல் இருந்தது சொல்லப்படுறது. சீன யாத்திரையால் பாகியானது குறிப்புகள் தெரிகிறது. பிற்காலத்தில் இந்த கங்கை பெருக்கால் அழிஞ்சு போச்சு. அப்புறமா சீனாவிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு வந்த யாத்திரை செய்தி யுவான் சிவான் கூறியிருக்கிறார். இந்த அபிதான சிந்தாமணி உள்ள சொல்லியிருக்கிறது பற்றி வைகாரம், வராகம், ரிஷபம், சைத்தியவேதி, விருஷகிரி அல்லது விருஷகூடம் இந்த 5 பர்வதங்களை கொண்டது ராஜகிரகா. இதுவே இன்றைய ராஜகிரி. இந்த நாட்டை ஆண்ட தர்சக மன்னனின் மகன் உதயன் என்பவன் தலைநகர் ராஜகிரிலிருந்து பாடலுக்கு மாத்திரான். இது குறித்து இன்னொரு வரலாறு உண்டு. மகத சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக அஜாத் சத்ருவின் இரு அமைச்சர்கள் சுனிதா வர்ஷகா இவருடைய மேற்பார்வையில் 480 கிமு 480 பாடலிபுத்திரம் உருவானது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா கௌதம புத்தர் நிர்வாணம் அடையும் முன் ஒரு முறை இந்த நகரத்துக்கு விஜயம் செய்தார். அப்பொழுது மேற்கூறிய இரு அமைச்சர்கள் அவருக்கு நல்ல வரவேற்பெல்லாம் கொடுத்தான்னு வருது. அப்போ சொல்கிறார் கௌதம புத்தர், இது பிற்காலத்தில் கங்கை நதினாலும் திகினாலும் வந்து இதனால் பாதிக்கப்பட்டு அழிஞ்சு போயிடும் மொத்தமே, பின்னாடி திரும்பி வளரணும்னு சொல்கிறார். அது பிரகாரம் நடக்கிறது. கௌதம புத்தர் தீர்க்கதரிசி. கிமு 269 அரியணை ஏறி சாம்ராட் சொல்கிறது 40 ஆண்டு ஆட்சியில் இந்த நகர் விரிவுபடுத்தப்பட்டது. சுஷிநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம், கங்க வம்சம் ஆகிய காலத்தில் மகத சாம்ராஜ்யம் உயர்ந்த நிலையில் இருந்தது. அப்பொழுது பாடலிபுத்திரத்தின் கீர்த்தி பன்மடமாக விளங்கியது. பௌத்த மத ஸ்தாபகர் கௌதம புத்தர், ஜெயின ஸ்தாபகர் மகாவீரர், வர்த்தமானர் ஆகிய இரு மதாச்சாரிகள் இந்த நகரத்தை அடிக்கடி விஜயம் செய்து வந்தனர். கிபி 1193 புத்தியார் கில்ஜி மகன் முகமது
பீகார் இருந்து பௌத்த மதத்தை அறவே அழித்து விட்டான். ஸோ முகமது ஆட்சி காலத்திலும் பாடலிபுத்ரா பாட்னா நகர் ஒரு மாநிலத்தில் அப்படியே ஒரு நாடாக இருந்தது, அப்படியே சுருங்கி ஒரு சிட்டியாக மாறிடுது. பாட்னா சீக்கியருக்கு வேற குருஸ்தலம் ஆகிடுச்சு. ஏன்னா சீக்கிய பற்றி 10வது குருவாக போற்றும் குரு கோவிந்த் சிங் இந்த நகரில் சதுக்கத்துக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய இல்லத்தில் கிபி 1660 பிறந்தார். பிற்காலத்தில் இங்கே பெரும் ஆலயம் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஹர்மந்தர் பேர். இந்திய வானசாஸ்திர நிபுணர் ஆரியபட்டா பிறந்த ஊர் பாட்னா, அதுவும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு. இவர் பிறந்த ஆண்டு கிபி 476. பாணினி சூத்திரத்துக்கு வியாக்காரம் எழுதிய மகர்ஷி காத்தியாயனரும் சந்திரகுப்த மன்னனின் குருவாக வழங்கிய சாணக்கியரும் இந்த நகரை சேர்ந்தவர்கள். கங்கை அரவணைக்கும் பாட்னா தற்போது பீகார் மாநில தலைவர் உள்ளது, தலைநகராக இருக்கு. இது இப்படிலாம் போகலான்னு போட்டுக்கலாம். நீர் வழியாக போகலாம், நில வழியாக போகலாம், ரயில் வழி, வானமார்க்கமாக கூட போகலான்னு போட்டுருக்கு. ஸோ கொல்கத்தாவிலிருந்து வடமேற்கே 260 மைல் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாட்னா நகரை மேற்கூறிய பாதைகள் வழியாக செல்லலாம். 2 சக்தி பீடங்களாக பாவிக்கப்படும் 2 தேவி கோள்கள் பாட்னா நகரில் அலங்கரிக்கின்றன. இது அபூர்வ காட்சி. ஒரு பீடத்தில் அன்னையின் வலது முழங்கால், இன்னொரு பீடத்தில் அவளது ஆடையும் தன் தெரிய அவளுக்கு. அது 2 அம்பாள். அங்கே எப்படின்னா 12 அங்குலம் உயரம்தான், 1 அடி உயரம்தான் அம்பாள். மிச்சம் 6 இன்ச்சு உயரம். அது மாதிரி 3 அம்பாளாக இருக்குங்க. காளி, லட்சுமி, சரஸ்வதி அம்பாள் 3 இருக்கு. வடக்கு நோக்கி அமைந்துள்ள படிபடன் தேவி கோவிலுக்கு 15x15 அடியில் தலைவாசல் உண்டு. இதை அடுத்து 6x6 அளவில் கருவறை, 7 அடி உயரமும் 4x4 அடி கொண்ட ஒரு மேடை மீது ஒரு சின்ன ஒரு கோவிலாக கட்டி அறிவிச்சிருக்கார். 3 இது. சீக்கிய கோவிலான ஹர்மந்தரில் தென்னிந்தியா தென்கிழக்கில் சதுக்கத்தில் சோட்டிபடன் கோவில் இருக்கு. இது பெரிய அம்மா சின்ன அம்மனோட சொல்றாங்க. சோட்டிபடன் கோவில் வேறு பல தெய்வங்களும் காணப்படுகின்றன. பார்வதி அம்மனாக காட்சி தரும் கற்சிலை கருவறைக்கு வெளியே தென்படுகிறது. இந்த சிலை 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வடிக்கப்பட்டதாம். 1950 எடுக்கப்பட்ட ஒரு சிறிய சிவன் கோவிலும் இங்கே இருக்கு. ஸோ இவ்வளோ தேவி கோவில் இருக்கு. பாட்னாவில் தான் இதெல்லாம் பார்க்க முடியும் போட்டுக்காரு. ஜபல்பூர் நாகராஜ சொல்கிறாங்க, சக்தி பீடங்களில் இந்த பாட்னாவில் மட்டும்தான் அதெல்லாம் இருக்குது, மித்த ஊரில் இல்லை அப்படின்றார். தேவி ஆலயங்கள் காத்தால 6 மணிக்கு ஆரம்பித்தாங்க, ராத்திரி 10 வரைக்கும் திறந்துருக்குமா பாட்னாவில். எதையும் மூட மாட்டாங்களாம். மக்கள் மிகவும் பயபக்தியோடு வணங்கும் 2 கோவில்களும் முக்கியமாக விஜயதசமின்றி பெரும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது சொல்லி முடிக்கிறார். ஸோ இது தரிசனம் பண்ணுறது ரொம்ப 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 சாலை சிறந்ததுன்னு சொல்லி இந்த இதை நிறைவு செய்கிறாங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.